வெரி குட் மார்னிங் டு ஆல். சாட்டர்டே வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடியா கொடுத்துருந்தோம். இன்னையிலேருந்து மேக்ஸ் வந்து கொஞ்சம் பேசிக்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆஹ் எல்லாருக்கும் ரொம்ப எல்லாரும் வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதில் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு மாதிரி நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டதா சொன்னேன் நான். இந்த நம்முடைய ஸ்டார்டிங் வந்து என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மேக்ஸில் வந்து இருக்கிற பேசிக்ஸு, எந்த என்னென்ன பேசிக்ஸ்லாம் நம்முடைய யூஜிசி நெட் எக்ஸாம் தேவைப்படுதோ அந்த பேசிக்ஸ்லாம் பக்காவாக சொல்லிக் கொடுக்குறோம். அந்த பேசிக்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போதே கூட வந்து அது சம்மந்தமான ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இடையில நான் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா தயக்கப்படாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேளுங்க. இது வந்து மோனோட்டோனஸாக இருக்க வேண்டாம். நான் மட்டும் பேசுகிற மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது. ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுக்குறேன், சொல்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து மைக் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட டவுட் கேட்கலாம், சொல்லுவோம். இது வந்து நானாக சொல்லிக்கிட்டே இருந்தால் மேக்ஸ் வந்து கொஞ்சம் புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் டவுட் இருந்தால் கேளுங்க. எதை பற்றி தயக்கப்பட வேண்டாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது வந்து நமக்கு டவுட் வந்துருச்சு. அது சின்ன டவுட்டாக பெரிய டவுட்ன்றதுலாம் முக்கியம் கிடையாது. நமக்கு டவுட் வந்துச்சுன்னா டவுட், அது அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து நம்ம யாராவது நினைப்பாங்களா அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு ஒரு காலேஜெலாம் முடிச்சுட்டு ஒரு மாஸ்டர்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்குறோம். இந்த சமயத்தில் நம்ம வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம வந்து ஆஹ், தயக்கப்பட வேண்டிய அவசியம்லாம் நான் நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கிளாஸு. ரொம்ப பேசிக்ஸ் இருக்கும், ரொம்ப பயப்படலாம் வேண்டாம். மேக்ஸ் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஆனால் ஸ்கூல் டேஸ்லேயே வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அது மேலே ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டதால நமக்கு வந்து நீ வரலையுமே மேக்ஸ் தான் அப்படின்னு ஒரு பயம் வரும். அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். எனக்கு தெரிஞ்சு இருக்கிற சப்ஜெக்ட்லேயே வந்து ரொம்ப லிமிட்டடாக படித்தாலே போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆப்வியஸாக மேக்ஸாக தான் இருக்க முடியும். நீங்கள் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு பக்காவாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ எந்த சம் கேட்டாலுமே போடலாம். அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் இருக்குது. இப்படி தான் யோசிக்கணும், இப்படி தான் பண்ணுன்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்லேயே வந்து ரொம்ப போரி அடிக்கிற சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அது மேக்ஸாக தான் இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு ஒன் டைப் ஒன் டைமில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது, போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா அது வந்து ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம போட்டு பார்த்துட்டு ஆன்சர் வந்துருச்சு, பரவாயில்லையே ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப யோசிப்போம். அதனால நீங்கள் வந்து மேக்ஸில் உள்ள ஃபெயரு அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸ் பற்றின ஒரு ஃபெயர் போகும். அந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோட நம்ம இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன், பிபிடி. அது உங்களுக்கு வந்துருச்சான்னு கூட சொல்லுங்கள், நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? சார் தெரியுது சார். தெரியுதா மேம்? ஓகே மேம். இப்போ ஃபுல் பேஜ் வருதா மேம் உங்கள் செல்லில்? யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீன் பக்காவாக தெரியுதுங்களா? சார் பக்காவா இருக்கு சார், ஃபுல் வியூ இருக்கு சார். ஒன்லி ஒன்லி ஃபுல் வியூ வருது, அது வரைக்கும் கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, லெட் ஸ்டார்ட். நம்ம பார்க்குறது வந்து ஃபிஃப்த் யூனிட். இந்த ஃபிஃப்த் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ரொம்ப பேசிக்கான யூனிட். இந்த ஃபிஃப்த் யூனிட் ரொம்ப அழகாக நம்ம வந்து பேசிக்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா உங்களோட டேட்டா இன்டர்பிரேஷன் பற்றி பார்த்துருப்பீங்க. இந்த டேபிள்ஸ்லாம் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் வந்து இதில் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ரொம்ப மினிமல் பர்சன்டேஜ் தான் அது. ஓகேங்களா? ஒரு 5 டைப்ஸ் மட்டும் தான் சம் கேட்பாங்க. அதை நம்ம அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து இதை டீல் பண்ணலாம்.
நீ பாருங்க. இப்போ மேக்ஸ் பொறுத்தவரையிலையும் ஒரே நிமிஷம். ஓகே. இப்போ மேத்தமெட்டிக்ஸோட பேசிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் பேசிக் அரித்மெட்டிக், இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட். இது நான் வந்து உங்களுக்கு இப்போ எப்படி நான் டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸில் வந்து என்ன பேசிக்ஸு, நம்முடைய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட் தேவைப்படுது, அதை எப்படி வந்து சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து அதை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் ரெடி பண்ணியிருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக ரொம்ப பொறுமையாக நிதானமாக நம்ம வந்து இது பண்ணிப்போம். ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பேசிக்ஸ் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், தப்பு இல்லை. ஒன்ஸ் நீங்கள் பேசிக்ஸில் ஸ்ட்ரென்த் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி சம்ம கொடுத்தாலும் வித்தவுட் எனி ஃபியர், பயமே இல்லாத உங்களால் வந்து போட முடியும் அப்படின்றத நான் நம்புறேன் நான். அதனால தான் அதுக்கு வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக யோசிச்சு எப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும், அதில் எந்தெந்த மாதிரி நம்ம இது கொண்டு போகலாம் அப்படின்றத நான் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் ஆப்ரேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, நம்ம 10th வரலையும் கம்பல்சரி எல்லாமே மேக்ஸ் படிச்சிருப்போம். ஒரு சிலர் 10th முடிச்ச பிறகு நம்ம வந்து மேக்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற சில கோர்சஸ் எடுத்திருப்போம். ஆஃப்டர் 12th முடிச்ச பிறகு எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து நான் மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து எடுத்திருப்போம். ஸோ அதனால வந்து பல ஆண்டுகளாக வந்து நம்ம வந்து அந்த மேக்ஸ் பற்றினுடைய ஒரு டச் இல்லாமல் போயிருக்கோம். சரிங்களா? அதனால தான் நம்ம வந்து இந்த ஆஸ்பெக்ட்ஸில் திரும்ப ஒரு ரீகலெக்ட் பண்ணலாம். எல்லாம் இப்போ நான் பேசும்போது உங்களை ஆல்ரெடி நம்ம ஸ்கூலில் படித்தது, உங்கள் டீச்சர்ஸ் சார் சொல்லி கொடுத்தது, அது எல்லாமே ரிமெம்பர் வரும். அது மாதிரி ரொம்ப ஒரு நல்ல ஜாலியாக வந்து அதெல்லாம் கொஞ்சம் மெமரிஸை ஒரு அசை போட்டு ஜாலியாக கவனிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஆரம்பிக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து பேசிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆல்ரெடி இது எல்லாருக்குமே தெரியும். என்னென்ன இருக்கும்? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஓகேங்களா? இந்த பேசிக் கான்செப்ட் வந்து நம்ம எல்லாருமே வந்து படிச்சிருப்போம் ஸ்கூல் டேஸில். ஒன்று அடிஷனு, சப்ராக்ஷனு, மல்டிப்ளிகேஷனு, டிவிஷனு. ஓகேங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்சு அடிஷன் நம்ம மேபி யாருக்குமே வந்து தப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லாருமே மோஸ்ட்லி போட்டுருவோம். இந்த சப்ராக்ஷனையும் வந்து ஆல்மோஸ்ட் போடலாம். ஆனால் சப்ராக்ஷன்லேயே வந்து இந்த பாரோ பண்ணி போகிற சப்ராக்ஷன்ஸ் வரும். அது வந்து ஸ்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து அதில் டவுட் வரும். சரிங்களா? ஸோ அதில் என்னென்ன மாதிரி டவுட் வருதுன்ற நம்ம வந்து நம்ம இப்போ அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம கவனிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். இந்த மேக்ஸினுடைய ஓகேங்களா ரொம்ப வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அது மேத்தமெட்டிக்ஸ் தான். ஏன் சாரி மல்டிப்ளிகேஷன் தான். ஏன் மல்டிப்ளிகேஷன் சொன்னோன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மல்டிப்ளிகேஷன் இல்லாத ஒரு சம்மை நம்ம சால்வ் பண்ணவே முடியாது. ரைட்டுங்களா? ஸோ அதனால வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த மல்டிப்ளிகேஷன் ஒழுங்காக போடணும் அப்படின்னா இந்த நோட் கொடுத்துருக்க பாருங்க, மெமரிஸ் டேபிள்ஸ் அப் டு 10. இது வந்து வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ். இதில் வந்து எந்த வித இதுவுமே கிடையாது. நீங்கள் கன்ஃபார்மாக 100% ஒரு 10 டேபிள் சொல்லி மல்டிப்ளிகேஷன் படிச்சே ஆகணும். அந்த மல்டிப்ளிகேஷன் படிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அப்ரோச்சே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து டேபிள் படிங்க. ஐ ஹோப் எல்லாருமே வந்து ஸ்கூல் டேஸில் கண்டிப்பாக வந்து 10 டேபிள்ஸ்லாம் படிச்சிருப்போம். இப்போ மேபி மறந்துருக்கலாம். அப்படி இருந்தால் கூட வந்து அது மெமரிஸ் பண்ணிக்கிங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸு. அதில் இன்னொன்று வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் படிக்கும்போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 8 டேபிள் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ 8 1 சார் 8, 8 2 சார் 16 இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்போம். ஸோ நம்ம அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இப்போ இருந்தால் ஒரு சம்மு சால்வ் பண்ணும்போது அது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து டைம் பவுண்டாக இருக்கிறதால சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அதனால வந்து நீங்கள் டேபிள்ஸ் வந்து படிச்சுக்கிங்க. சப்போஸ் அந்த டேபிள்ஸ் படிக்கும்போது சார் நான் எத்தனை முறை படித்தாலும் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள். அதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு டேபிள்ஸ் எப்படி படிக்கிறது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி நம்ம வந்து ஸ்பீடாக போடுறதுன்றது இருக்குது. நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோ யாருக்கு டவுட் இருக்குன்னு கேட்குறீங்களோ அது சொல்லலாம். ஆல்ரெடி வந்து நான் நல்லாவே தெரியும் அப்படின்றவங்களுக்கு ஓகே, வெல் அண்ட் குட். நம்ம வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன். இந்த டிவிஷன் வந்து என்ன அப்படின்னா, இந்த டிவிஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னை வரைக்கும் நான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவேன். ஸ்கூல் பசங்கள்ல இருந்து ஈவன் காலேஜ் பசங்கெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து ஸ்டில் அந்த டிவிஷன் வந்து போடுறதுக்கு நிறைய பேர் டவுட் வரும். அது வந்து அது இன்னும் வந்து எப்படி போடுறது, அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பாயிண்ட்ஸ்லாம் வரும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக டிவிஷனும் வந்து படிச்சுப்போம். இது என்னன்னா, இது நான் சொன்ன இந்த 3 விஷயத்துக்கு, இந்த 4 பேசிக் ஆப்ரேஷன்ஸுக்குமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள்ஸ் தான். ஓகேங்களா? இந்த மல்டிபிளேஷன் டேபிள்ஸ் வந்து அழகா தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ஸ்லைட்ஸ் நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா பேசிக் ஆப்ரேஷனு. இந்த பேசிக் ஆப்ரேஷன் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். அதனால இது வந்து எக்ஸ்ட்ரா சொல்றது ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஃபைன். டேபிள்ஸ் மட்டும் படிச்சிங்க 10.
அது படிக்கிறது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இந்த வார்த்தைகள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலர் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதாவது முன்னாடி இந்த மேக்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு மோஸ்ட்லி இது தெரியாத கூட இருக்க வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? பட் இது என்ன சார் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது போர்ட் மாஸ் என்னன்னா, இப்போ நாங்கள் ஒவ்வொன்றா போட்டிருக்கோம் பாருங்களேன். இந்த இங்கே இருக்கு பாருங்க. இப்போ பினா என்னது? பிராக்கெட். ஓனா ஆஃப், டினா டிவிஷனு, எம்னா மல்டிப்ளிகேஷனு, ஏனா அடிஷனு, எஸ்னா சப்ராக்ஷன். ஓகேங்களா? இதுதான் வந்து போர்ட் மாஸ். இந்த போர்ட் மாஸ் என்ன நமக்கு பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம வந்து போர்ட் மாஸ் ரூல் பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சம்மு போடுறதுக்கு வந்து ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாதான் சம்மு வந்து ஆன்சர் கரெக்டாக வரும். சரிங்களா? நம்ம வந்து நினைச்ச மாதிரி வந்து நினைச்ச ஆப்ரேஷன் வந்து பண்ண முடியாது. அதுக்காக தான் போட்டிருப்போம். நம்ம வந்து இந்த போர்ட் மாஸ் ரூல் உங்களுக்கு பேசிக்ஸாக தெரிஞ்சாதான் நீங்க வந்து நீங்க எந்த சவாலும் சரி, நீங்க வந்து இப்போ நீங்க வந்து நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்பீங்க, ட்ரை பண்ணிருப்பீங்க. அது எந்த கொஸ்டினா இருந்தாலும் போர்ட் மாஸ் ரூல் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால வந்து அதை நம்ம அப்ரோச் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அது போர்ட் மாஸ் ரூல் அது என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ 3+4 இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு நான் ஆன்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 11 போட்டிருக்கும். ரைட்டுங்களா? இப்போ வந்து இந்த ஆன்சர் வந்து நாட் 14 சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க பார்த்த உடனே என்ன பண்ணிருவீங்க? இங்க வந்து 3+4 இருக்கா? அப்ப 3+4னா 7. ரைட்டுங்களா? அப்போ 7 இன்ட்டு 2 அப்ப என்ன போடுவீங்க? நாங்க 7 இன்ட்டு 2னா 14. கரெக்டுங்களா? அப்படி நீங்க வந்து பார்த்து போட்டுருவீங்க. ஆனா இது தப்பு. புரியுதுங்களா? ஏன் தப்பு அப்படின்னா, நம்ம அந்த ரூல் பாருங்க. போர்ட் மாஸ்ல மல்டிப்ளிகேஷன் வருது, அதுக்கு அடுத்து தான் அடிஷன் வருது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆர்டர் தான். அப்போ மல்டிப்ளிகேஷன் பார்க்கும்போது நமக்கு இங்க என்ன இருக்கு பாருங்க, சைடில் எழுதுறேன் பாருங்க. இப்போ 3 இருக்கு, பிளஸ் 4 இன்ட்டு 2. ரைட்டுங்களா? இங்க இருக்கும்போது நமக்கு வந்து இந்த ஆர்டர் ஆஃப் அந்த ஆப்ரேஷன்ஸை பார்க்கும்போது இங்க நம்ம கொடுத்தது ரெண்டு ஆப்ரேஷன் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து அடிஷனு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். கரெக்டுங்களா? இதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிப்ளிகேஷன். 4 இன்டூ என்ன வரும்? 8. கரெக்டுங்களா? இங்க வந்து பிளஸ் இருக்கு. அப்ப 3 + 8 = 11. சரிங்களா? இதுதான் இப்படிதான் சால்வ் பண்ணு. இது வந்து உங்களுக்கு வந்து போக போக நம்ம வந்து நிறைய எல்லா சமமே நீங்க இந்த மாடல் இந்த ஆர்டர் தான் போடணும். இந்த ஆர்டர்ல போடலாம் வராது. இப்போ கூட நீங்க சும்மா ஜஸ்ட் இது எப்படி கரெக்ட் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க செல்போன் வச்சிருப்பீங்கல்ல, நீங்க செல்போன்ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே இதுல இருக்கிற மாதிரி அந்த 3 + 4 × 2ன்னு போடுங்க. ஆன்சர் என்ன வரும் செக் பண்ணுங்க. ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? 11 தான் வரும். 14 வராது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான நமக்கு வந்து ஒரு கான்செப்ட். இது இல்லாம நீங்க மேக்ஸ்ல வந்து அப்ரோச் பண்ணவே முடியாது. இதுதான் நீங்க வந்து இதுல வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபைன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம். இன்னொன்னு, இதெல்லாம் எதுக்கு சார் படிக்கிறேன்னா, இதெல்லாம் நமக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே மேக்ஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? நம்ம பின்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நீங்க பாருங்க, இது எந்த அளவுக்கு நம்ம மோர் ரிலவெண்ட்ன்றதை நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்பர் சிஸ்டம். இப்போ மேத்தமெட்டிக்ஸ்னாலே நம்பர்ஸ். நம்ம ஏற்கனவே இப்ப சொல்லியிருப்போம். இங்கிலீஷ் அப்படின்னா ஆல்பாபெட் சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஏபிசிடி தெரியலாம் இங்கிலீஷ் இல்லைன்னும். அதே மாதிரி தமிழ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்கானச்சா சொல்லுவோம் இல்லைங்களா? அது இல்லைன்னா தமிழே இல்லை. ஏன்னா அந்த அந்த லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜுமே ரொம்ப அடிப்படை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு வந்து இந்த நம்பர் சிஸ்டம், அதாவது மேக்ஸுக்கு வந்து நம்பர் சிஸ்டம் ரொம்ப 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 முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ். அப்போ அந்த நம்பர் இல்லைன்னா மேக்ஸ் கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ அதுதான் சொல்லுவாங்க. அதான் மேக்ஸ் வந்து யூனிவர்சல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஏன் யூனிவர்சல் லாங்குவேஜ் சொல்லுவாங்கன்னா, அந்த இதே நம்ம என்ன படிக்கிறோமோ அதே 1 2 3 தான் வேர்ல்டு லெவலில் எல்லாருமே அதான் படிக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதனால யூனிவர்சல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்டும் கூட. இதில் பாருங்க என்னென்ன இருக்குன்னு. இந்த ஸ்லைடு இருக்குல்ல, அந்த ஸ்லைடு தான் வந்து ஒரு நம்பர் சிஸ்டத்தினுடைய ஒட்டுமொத்த ஒரு அவுட்லைன். ஓகேங்களா? இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? அது என்ன நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கவுண்டிங் நம்பர்ஸ். இப்போ கவுண்டிங்ன்றத வச்சு நீங்க கண்டிப்பா கெஸ் பண்ணலாம். என்ன கெஸ் பண்ணலாம்? இப்போ ஒண்ணும் இல்லை. இப்போ நம்ம வந்து சாரி யாரு? எனி டவுட்? ஓகே. இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னா ஒன்றும் இல்லை, கவுண்டிங் நம்பர்ஸ். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம்.
இப்போ நம்ம வந்து இப்போ இந்த கிளாஸ் நம்ம எத்தனை பேர் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? 1 2 3 4 5 அப்படி தானே எண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இங்கே வந்து இந்த கவுண்டிங் நம்பர்ஸ் அதுக்கு தான் இன்னொரு பேர் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்? நான் சொன்ன மாதிரி 1 2 3 4 போயிட்டே இருக்கும், கரெக்டுங்களா? அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நம்ம வந்து இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டிய ஒரு விஷயம், கரெக்டுங்களா? அதுக்கடுத்து வந்து ரெண்டாவது வந்து ஹோல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸும் ஹோல் நம்பர்ஸுக்கும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்க, இங்கே 1 2 3 ஆரம்பிக்குது நேச்சுரல் நம்பர்ஸில், ஹோல் நம்பர்ஸில் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஹோல் நம்பர்ஸ் என்ன சார் அப்படின்னா, நேச்சுரல் நம்பர்ஸ் கூட ஒரு ஜீரோவை ஆட் பண்ணா அது ஹோல் நம்பர்ஸாக மாறும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது பார்த்தீங்கன்னா இன்டிஜர்ஸ். இது என்ன இன்டிஜர்ஸ் அப்படின்னா, நம்ம நம்பர்ஸ் வந்து எல்லாமே ப்ளஸ்லேயே இருக்கணும் அவசியம் இல்லை, கரெக்டுங்களா? இதில் வந்து நமக்கு வந்து மைனஸும் படிக்கும். ஓகேங்களா? அப்போ மைனஸு, அதாவது அந்த ஹோல் நம்பர் கூட அந்த மைனஸ் நம்பர்லாம் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்டிஜர்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க பாருங்க, பாசிட்டிவ் நம்பர் இருக்கும், நெகட்டிவ், ஹோல் நம்பர்ஸ் சொல்றாங்க. அப்போ எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் இன்டிஜர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மூணும் வந்து ரொம்ப 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 ஒரு பேசிக்கான ஆஸ்பெக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் நம்பர்ஸ். ரேஷன் நம்பர்ஸ்னா ஒன்றும் இல்லை, ரேஷனல் அப்படின்னா பாருங்க ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ரேஷியோனா என்னது? இப்போ 2/3 அப்படின்னா இது ஒரு ரேஷனல் நம்பர் சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? ஸோ இப்போ ரேஷன் நம்பர்னா எப்படி இருக்குன்னா போட்டிருக்கு பாருங்க, P/Q ஃபார்மேட்டு. அது P/Q ஃபார்மேட்னா இப்போ 2ன்றது ஒரு Pன்னு வச்சுப்போம், இந்த 3ன்றதை Qன்னு வச்சுப்போம். அப்போ பாருங்க P/Q ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ இதுதான் வந்து ரேஷனல் நம்பரு. இதில் என்ன கண்டிஷன்னா Q வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஏன் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ 2 இருக்கு, இப்போ 2/10 அப்படின்னா என்ன சொல்றீங்க அப்படின்னா, சார் நல்லா கேன்சல் பண்ணா இது 1 2 சார் 2, இது 5 2 சார் 10, அப்போ 1/5 சார் சொல்லுவீங்க. அதே இப்போ நான் இதே வந்து 2/0ன்னு போடுறேன், அப்போ என்னன்னா இது வந்து இன்ஃபினிட்டி சொல்லுவாங்க. அப்போ அதாவது நாட் டிஃபைன்டு, இது என்னன்னு சொல்லி நம்ம இன்னும் டிஃபைன் பண்ணவே இல்லை, கரெக்டுங்களா? அதனால என்ன கண்டிஷன், ரேஷன் நம்பர்ல எப்பவுமே இந்த Q வந்து என்ன வரக்கூடாது, ஜீரோவா இருக்கக்கூடாது. இது வந்து ஃபோர்த்து, ரைட்டுங்களா? அடுத்து வந்து படிக்கிறது வந்து நம்ம வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷன் நம்பர்ஸுக்கு இர்ரேஷன் நம்பர் இது வந்து ரெண்டும் ஒன்றாவே பார்க்கலாம். இப்போ ரேஷன் நம்பர்ஸ்னா P/Q ஃபார்மேட்டில் இருந்தால் அது ரேஷனல் நம்பரு, P/Q ஃபார்மேட்டில் இல்லைன்னா அதுக்கு இர்ரேஷனல் நம்பர். ஒரு உதாரணத்துக்கு இப்போ √2 இந்த பை இந்த வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பை வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து எண்டே ஆகாது, போயிட்டே இருக்கும். இதில் வந்து ஒரு பேட்டர்னே இருக்காது. ஸோ அதுதான் இது இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ், இன்னொன்று வந்து இமேஜினரி நம்பர்ஸ். இதில் என்னன்னா ரியல் நம்பர்ஸ்னா ஒன்றும் இல்லைப்பா, இங்கே இருக்கிற இந்த 1 to 5 இருக்குல்ல, இந்த 1 to 5 எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பேர் தான் ரியல் நம்பர்ஸ் சொல்லுவோம், கரெக்டுங்களா? அடுத்து வந்து இமேஜினரி நம்பர்ஸ். இமேஜினரி நம்பர்ஸ்னா ஸ்கூல் படிக்கும்போது கவனிச்சிருப்பீங்க, இந்த ஐலாம் போட்டு படிச்சிருப்பீங்கல்ல, அந்த இதில் வந்து ஐலாம் வந்துருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ 3 + 2i இது மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க. மேக்ஸில் வந்து 11th 12th போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இது இமேஜினரி நம்பர். அப்போது நம்பர் சிஸ்டத்தில் இந்த 7 தான் நம்பர் சிஸ்டம், வேற ஒன்றுமே இல்லை. இதை வந்து உங்களுக்கு பக்காவாக தெரியுதுன்னா நீங்கள் வந்து ஒட்டுமொத்த மேக்ஸ் பற்றின அவுட்லைன் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? பாருங்க, ஒன்று நேச்சுரல் நம்பர்ஸு, ஒன்றுலேருந்து ஆரம்பிக்குது. ரெண்டாவது ஹோல் நம்பர்ஸு, அது கூட ஜீரோ எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. அடுத்து இன்டிஜர்ஸு, இன்டிஜர்ஸில் வந்து மைனஸும் இது கூட ஆட் ஆகுது. அடுத்து வந்து ரேஷன் நம்பர்ஸ்னா இது மாதிரி P/Q ஃபார்மேட் அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்கிறது வந்து ரேஷனல் நம்பர்ஸு. அதுக்கடுத்து இர்ரேஷனல் நம்பர்ஸு அப்படின்னா இது வந்து அந்த P/Q ஃபார்மேட்டில் எழுத முடியாதது. அதுக்கடுத்து ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னா இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த அஞ்சுமே தான் நம்ம கோலா ரியல் நம்பர்ஸ் சொல்லுவோம். அடுத்து இமேஜின் நம்பர்ஸ்னா இந்த ஐலாம் போட்டு வர்றது இமேஜின் நம்பர்ஸ். அப்போ இந்த ஒட்டுமொத்த இது சேர்ந்து வச்சிருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் நம்பர் சிஸ்டம். ஓகேங்களா? இது வந்து ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். இன்னொன்று, நீங்கள் இதெல்லாம் மக்கப் பண்ண அவசியம் இல்லை, நம்ம அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம இதெல்லாம் ரிவிஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஈஸியாக மைண்டில் பதிய ஆரம்பிச்சிடும். எதுவுமே நீங்கள் வந்து மக்கப் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? முடிஞ்ச வரலையும் உங்கள் மக்கப் பண்ணுறதை நம்ம ரொம்ப ரொம்ப குறைக்கிறேன் நான். சரிங்களா? ஏன்னா எல்லாத்துக்குமே ட்ரிக் இருக்குது. மேக்ஸ்ன்றது ஒரு பேட்டர்ன். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா போது நம்மளே டெரிவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபைன். இது வந்து நம்பர் சிஸ்டம், இதுதான் ஹோல் சிஸ்டம். ஓகே, அடுத்த ஸ்லைடில் என்ன பண்ணியிருப்பேன், டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்னு போட்டிருப்பேன். இது எல்லாமே படித்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாருமே படிச்சது தான். நம்ம வந்து காம்படிஷன் எக்ஸாமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க, 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான் சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஈவன் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்களே கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருப்பாங்க சிஎஸ்ஆர்ட்டுன்னு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா 10th தான்.
குவாலிஃபிகேஷன். ஏன் 10th? 10th எல்லா பேசிக்ஸுமே அடங்கிடும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இதை பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஆட் நம்பர்ஸ். இப்போ ஆட் நம்பர்ஸ்னா என்ன? ஆல்ரெடி நம்ம வந்து பாருங்க, இப்போ அந்த சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டோம். நம்ம வந்து அந்த ஜீரோல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்டிஜர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ அந்த ஹோல் சிஸ்டத்துல வந்து இது எப்படி வந்து டைப்ஸா இருக்குன்னு பார்க்க போறோம். பாருங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஆட் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஆட் நம்பர்ஸ் என்னது? நம்ம வந்து 1 3 5 7 9. ஓகேங்களா? போட்டே போகல. இதுதான் ஆட் நம்பர்ஸ். அப்போ ஆட் நம்பர்ஸ் வந்து ஒன்றில் ஆரம்பிக்கும். ஒரு ஒரு டிஜிட் விட்டு ஒரு ஒரு டிஜிட்டாக போயிட்டே இருப்போம். ஓகேங்களா? இது தெரியும். ரெண்டாவது வந்து ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ் என்னது? அப்போ ஆடு நம்பர்ஸ் இல்லாததெல்லாம் ஈவன் நம்பர்ஸ். கரெக்டுங்களா? அப்போ என்ன வருது பாருங்க, 2 4 6 8 10 12 போயிட்டே இருக்குமா? ஓகேங்களா? அப்போ நம்பர் சிஸ்டத்துல நீங்க வந்து ஆடு ஈவன் பிரிச்சிடலாம். அப்போ ஆட் நம்பர்ஸ்னா 1 3 5 7 அப்படி போயிட்டு இருக்கும். ஈவன் நம்பர்ஸ்னா 3 7 4 6 சாரி 2 4 6 8 அப்படி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இது ஒன்று. இன்னொரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவே எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது ஒன் டைப் ஆஃப், இது வந்து ஒன் டைப். ஓகேங்களா? சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. ரெண்டாவது வந்து இதே இந்த நம்பரை வந்து நம்ம வந்து பிரைம் நம்பர் அண்ட் காம்போசிட் நம்பர்னு பிரிக்கலாம். அது என்ன சார் பிரைம் நம்பர் அப்படின்னா, இந்த பிரைம் நம்பர்ஸ் வந்து மேக்ஸ்ல வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட். அது பிரைம் நம்பர்ஸ் தான் மேக்ஸினுடைய, இன்னும் சொல்ல போனா வந்து என்ன சொல்றது, அது ஹீரோ ஆர் ஹீரோயின் அந்த அந்த ரேஞ்சுக்கு சொல்லுவாங்க. இந்த பிரைம் நம்பர்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சிச்சுனாலே சமூகம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ பிரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? நான் அதை இப்போ சொன்னா உங்களுக்கு இருக்கு, பின்னாடி புரிய வைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் நம்பர். பாருங்க, பிரைம் நம்பர்ஸ் வந்து இப்போ 2 இருக்கு, 3, இப்போ 5 இந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்குங்களா? அடுத்து காம்போசிட் நம்பர் பாருங்க. இப்போ எதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ் இல்லையோ அதெல்லாம் காம்போசிட் நம்பர். இங்க பாருங்க, 2 இருக்கு, 3 இருக்கு, இங்க 4 வரல, அது இங்க வந்துருச்சு. இங்க 5 வந்துருச்சுங்களா, அப்ப இங்க வரல. 6 இங்க வந்துருச்சு, அப்ப இங்க வரல. 7 இங்க வந்துருச்சு, அப்ப இங்க வரல. புரியுதுங்களா? இதுதான் இது. இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் நோட்னு போட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா கொடுத்துருப்பேன். என்ன அப்படின்னா, இந்த ஒன்னு நம்பர் இருக்குல்ல, இந்த ஒன்னு நம்பர் வந்து நெய்தர் பிரைம் நம்பர் நார் காம்போசிட் நம்பர்ஸ். அப்படின்னா இந்த ஒன்னுன்ற நம்பர் பிரைம் நம்பராகவும் வராது, காம்போசிட் நம்பராகவும் வராது. புரியுதுங்களா? அப்போ எப்படி நான் சொன்னேன்னா, நம்பரை ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ்னு ஒரு செட்டா பிரிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த செட்டா பிரைம் நம்பர் காம்போசிட் நம்பர்னு ஒரு செட்டா பிரிக்கலாம். இது இந்த ஒண்ணு மட்டும் நம்ம வந்து ரெண்டுமே வராதுன்னு சொல்லணும். சரிங்களா? ஸோ இந்த லெவல் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? அடுத்து கவனிங்க. அடுத்தது வந்து அஞ்சாவது வந்து ஃபிஃப்த் வந்து நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் பத்தி படிக்கிறோம். இதெல்லாம் பார்த்த மாதிரி இருக்குமான்னு பாருங்க. ஸ்கொயர் நம்பர்னு ஒன்றும் இல்லை. ஒரு நம்பர் 2 முறை போட்டு மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது ஸ்கொயர் நம்பர். கரெக்டுங்களா? பாருங்க, இப்போ ஒன்றுனா அது 1 இன்ட்டு 1 1. இப்போ 4ன்றது 2 இன்ட்டு 2. கரெக்டுங்களா? 9ன்றது 3 இன்ட்டு 3. 4 16ன்றது 4 இன்ட்டு 4. 15ன்றது 5 இன்ட்டு 5. ஓகேங்களா? அப்போ போயிட்டே இருக்கும். அப்போ அடுத்த நம்பர் என்ன வரும்? 6 இன்ட்டு 6 36. அடுத்து 7 இன்ட்டு 7 49. ரைட்டுங்களா? லாஜிக் புரியுதுங்களா? அடுத்து 7 8 வந்துச்சுன்னா 8 இன்ட்டு 8 64. போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்கொயர் நம்பர்ன்றது இதுதான். ஓகே. அடுத்து வந்து கியூப் நம்பர். அது என்ன கியூப் நம்பர் அப்படின்னா, ஒரு நம்பரை 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும். இப்போ பாருங்க, இப்போ ஒன்றுன்றது 1 எத்தனை முறை போட்டாலும் 1 தான் வரும். கரெக்டுங்களா? இப்போ 2 எடுத்து, இப்போ 8 எடுத்துங்க, 2 வந்து 3 டைம்ஸ் போட்டால் 8 கிடைக்கும். கரெக்டுங்களா? இது 27 எடுத்துங்க, 3 வந்து 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணா 27 கிடைக்கும். கரெக்டுங்களா? 3 இன்ட்டு 3 9, 9 இன்ட்டு 3 27. இது மாதிரி போயிட்டே இருக்கும். காட்டி. ஸோ இப்போ இது இப்போ வந்து ஸ்கொயர் நம்பர்னா என்ன, கியூப் நம்பர்னா என்ன பார்த்துருக்கோம். அடுத்தது பர்ஃபெக்ட் நம்பர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? இந்த பர்ஃபெக்ட் நம்பர்ன்றது அது ஒரு கான்செப்ட் இருக்கு. உங்களுக்கு வந்து இது நான் சம்ஸ் வந்து இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சில கான்செப்ட் இருக்கு, அது வரும்போது சொல்றேன். ஜஸ்ட் இப்படி நம்பர் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? எல்லாமே பின்னாடி கவர் ஆகிடும், பிரச்சனை இல்லை. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிபனாசி நம்பர். இந்த ஃபிபனாசி நம்பர்னா இது மாதிரி, இது ஃபிபனாசின்றது ஒரு மேத்தமெட்டிஷியனு. அவர் வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அது வந்து ஃபிபனாசி நம்பர். இது வந்து உங்களுக்கு நீடு இருக்கும்போது நான் சொல்றேன். நான் பஸ் இப்படி ஒன்று இருக்கிறபடி ஜஸ்ட் தெரிஞ்சுங்க போதும். அடுத்து வந்து த கிரேட் மேத்தமெட்டிஷியன் ஆஃப் இந்தியா இல்லையா, இந்த ராமானுஜம். அவரு ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த நம்பர் தான் வந்து 1729. இந்த 1729 என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா,
இது வந்து ஒரு டூ வேஸ்ல எழுதலாம்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்போ வந்து பாருங்களேன், இது வந்து 1³ பிளஸ் 12³ இப்படின்னு போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும். இதுவே 9² சாரி 9³ பிளஸ் 10³ இந்த மாதிரி போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ராமானுஜ நம்பர் சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் அவ்வளோ பெருசாக தெரியுமா இல்லை, பட் நம்பர் சிஸ்டம் பற்றி படிக்கும்போது நம்முடைய மேத்தமெட்டிஷியன்றதால நம்ம அதையும் நம்ம கவர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் அங்கே உள்ள விஷயம் பாருங்க. ஓகே, இப்போ இப்போ சாரி, இப்போ நம்பர் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸில் ஒன்று ஆட் நம்பர்ஸு, அடுத்து ஈவனு, பிரைம் நம்பர்ஸு, காம்போசிட் நம்பர்ஸு, அடுத்தது ஸ்கொயரு, கியூப் நம்பர்ஸு, பெர்ஃபெக்ட் நம்பரு, ஃபிபனாசி, ராமானுஜம். இந்த கடைசியாக இருக்கிற மூணு அந்த அளவுக்கு நமக்கு மேக்ஸில் வராது. பட் இந்த 6th வரை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ். இப்போ நான் சொன்னல முன்னாடி, இப்போ நம்ம ஸ்லைடில் இந்த பிரைம் நம்பர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த பிரைம் நம்பர்ஸை வந்து நம்ம இந்த ஸ்லைடில் வந்து நான் பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த பிரைம் நம்பர்ஸ் அது என்ன பிரைம் நம்பர்ஸ்னா ஒன்றுமே இல்லை. பாருங்க, பிரைம் நம்பர்ஸ் ஆர் த நம்பர்ஸ் தட் ஹாவ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அண்டு த நம்பர் இட்ஸ். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்க, இப்போ 2ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 2 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 1 இன்ட்டு 2ன்னு எழுதலாம், ஆர் 2 இன்ட்டு 1ன்னு எழுதலாம். வேற எந்த மாதிரி எழுதவும் முடியாது. அப்போ இங்க பாருங்க என்ன நம்பர் இருக்கு? 1 2 2 தான் இருக்கு. அப்போ இதுதான் வந்து இதனுடைய என்னது ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க. பாருங்க, இப்போ 2க்கு வந்து 1 வரும், இன்னொன்று 2 வரும். அப்ப ரெண்டே ரெண்டு நம்பரால தான் நம்ம அந்த 2 பிரிக்க முடியும். ஸோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ். அதே மாதிரி பாருங்க 3 பாருங்க, இது 1 இன்ட்டு 3 அவ்வளவுதான், வேற எந்த காம்பினேஷனும் வராது. கரெக்டுங்களா? அதே மாதிரி 5னா 1 இன்ட்டு 5. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 4 எடுத்துப்போமே, நீ 4 பாருங்க, 4 நான் 1 இன்ட்டு 4ன்னு போடலாமா? ரெண்டாவது பாருங்க 2 இன்ட்டு 2ன்னு போடலாமா? கரெக்டா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4 இன்ட்டு 4, சார் 4 இன்ட்டு 1. அப்போ இதுவும் இதுவும் சேம் தான், பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா 2 வருது பாத்தீங்களா? அப்போ இது எத்தனை ஃபேக்டர்? 1 வருது, 2 வருது, 4 வருது. அப்போ 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்போ இது வந்து என்ன நம்பர் கிடையாது? பிரைம் நம்பர் கிடையாது. அப்போ பிரைம் நம்பர்னா கான்செப்ட் ரெண்டே ரெண்டு ஃபேக்டர் வரும், அது 1 அண்டு நம்பர் இட் செல். பார்த்தாவே புரியுதுல்ல? 2னா 1 வரும், அதே நம்பர் வரும். 3னா 1 வரும், அதே நம்பர் வரும். 5னா 1 வரும், அதே நம்பர் வரும். ஓகேங்களா? இதுதான் பிரைம் நம்பர். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ். இஃப் யூ நோ த பிரைம் நம்பர்ஸ், then maths is very very easy. ஈஸி, நாட் ஓன்லி ஈஸி, இட்ஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங். ஓகேங்களா? ஸோ பாருங்க, பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னா, இந்த பிரைம் நம்பர்ஸ்லாம் எப்படி, இப்போ நான் சொன்னல ரெண்டு ரெண்டு ஃபேக்டர்ஸ்னு, அதுல வந்து நான் ஒன்று போட்டிருக்கேன், அப் டு 100 எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா 25 நம்பர்ஸ் இருக்கும். இந்த ஃபேக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து உங்க மேக்ஸ்ல வந்து சாதாரணமாக கேட்பாங்க, இந்த நம்பர் சீரிஸ் எல்லாம் வந்து டக்குன்னு கொடுத்துருவாங்க, சீரிஸ் கொடுத்துட்டு இதை பத்தி கேட்பாங்க. சும்மா ஜஸ்ட் அப்படியே பாருங்க, இந்த நம்பர்ஸ் நான் சொன்ன இங்க போட்டு 25 நம்பர்ஸ் போட்டிருக்கேன், ஒரு 2ல ஆரம்பிச்சு இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இதை நீங்க அப்படியே ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம்ல இது 25 நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா? அது நீங்க வந்து போக போக இது வந்து மக்கப் பண்ணலாம், மைண்ட்ல வச்சுக்கிறது கஷ்டம். அப்போ நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணணும். அப்போ மல்டிப்ளிகேஷன் டேபிள் தெரிஞ்சதுன்னா வச்சுங்களேன், இது ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து லேட்டர் ஒவ்வொரு பார்ப்போம். இது இன்னையோட கிளாஸ் முடிய போகிறது கிடையாது. இப்போ மேக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். நான் என்ன கிளாஸ் எடுத்தாலும் நான் இதெல்லாம் சொல்லாமல் உங்களால் நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கவும் முடியாது. நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் சம் போடவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து இங்கே பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்தது ஓகேங்களா? சரி, பிஒய்க்கு வந்துட்டோம். சரி, அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நான் பாருங்க, அது இவ்வளவுதான் உங்களுக்கு இன்னைக்கு இது போதும். அப்போ இந்த பிஓஐக்கு வந்து சார் இப்போ நான் பார்த்த கான்செப்டுக்கும் இந்த பிஓஐக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு பெரிய கேள்வி வரும். நான் அதெல்லாம் சம்மந்தம் இருக்குன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து பிஓஐக்கு போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு மேக்ஸ் வந்து சார் சொல்லுங்க மேம். சார் இந்த பிரைம் நம்பர்ஸை வந்து மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் டேபிள்ஸ் வச்சு மெமரைஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்களா, அது எப்படி சார்? பிரைம் நம்பர்ஸ் டேபிள் வச்சு மெமரைஸ் பண்ண முடியாது. நீங்க ஓகே. டேபிள்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா பிரைம் நம்பர் வராது. இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒரு உதாரணத்துக்கு பாருங்களா மேம், ஒரு 29 ஒன்று இருக்குல்ல, ம் 29 இருக்குல்ல, நீங்க நீங்க டேபிள்ஸ் படிச்சிருப்பீங்க, 10 டேபிள்ஸ் படிச்சிருக்கீங்க. எங்கேயாவது டேபிள்ஸ் 29 நம்பர் வருமா? இல்ல. வந்தது இல்லைல்ல.
இல்ல நீ இல்ல. அதுதான் அந்த கான்செப்ட். உங்களுக்கு வந்து 10 வரலையும் உங்களுக்கு டேபிள் தெரிஞ்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், டேய் இது நான் எங்கேயுமே வந்து இதுல படிச்சதே இல்லைன்னு தோணும். புரியுதுங்களா? ஓகே ஓகே சார். அப்ப நம்ம ஓவர் எப்படியா பண்ணலாம், ஒண்ணுமே இல்லை. இது உங்களுக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு இதுதான். போக 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 உங்களை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரிவிஷன் தான் வெறும் அப்படியே அந்த இதுவா கிடையாது. ஜஸ்ட் கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சுப்போம், உங்களுக்கா புரிய வரும். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். இதை தேங்க்யூ பாருங்க. சார். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு மாதிரி ரீகால் பண்றேன். இப்ப நம்ம வந்து என்ன சொன்னோம், சாரி. இப்போ வந்து நம்ம வந்து பேசிக் ஆபரேஷன் 4 இருக்கு, கரெக்டுங்களா? இது 4 என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து 10 டேபிள் வரலையும் நான் வந்து மெமரைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த மெமரைஸ் டவுட் நான் கூட சொல்றேன். நான் நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாருமே கண்டிப்பா 10 வரையும் படிச்சிருப்போம். ஏன்னா கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க. இதுக்கு பெரிய நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இருக்கு, கரெக்டுங்களா? ஸ்கூல் டேஸ்ல செலக்டட் பி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன். இது ரொம்ப 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 முக்கியம். இது ஆல்ரெடி ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிலருக்கு புதுசாக கூட இருக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ இதுவும் இல்லைன்னா மேக்ஸ்ல சிம்பிளிஃபிகேஷன் பண்ணவே முடியாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்பர் சிஸ்டம் சொன்னேன் இல்லைங்களா? இந்த நம்பர் சிஸ்டத்தை வந்து டீல் பண்ணியிருக்கோம். பின்னாடி நம்ம ஒவ்வொரு கிளாஸ்ல நம்ம வந்து இதெல்லாம் வந்து ரீகல் பண்ணிட்டே இருக்கோம். அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஓகேங்களா? இந்த டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ் பத்தி ஒரு அவுட்லைன். ஓகேங்களா? இதை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். நம்ம தான் சொல்றேன், கிராஜுவலா பார்ப்போம். நமக்கு ஒன்றும் டைம் ப்ரெஷர்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு மேக்ஸுக்கு வந்து பொறுமையாக நிதானமாக பண்ணுவோம். ரொம்ப சேர்ந்து வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பயணிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதனால் வந்து ரஷ்அப் பண்ணாலும் இது ஆகாது. நான் சொல்கிறத வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். அப்படின்னா வந்து இது மைண்டில் பதியும். இல்லைன்னா வச்சிங்களேன், இந்த கண்ணில் கட்டி காற்றுல விட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, காற்றுல விட்ட மாதிரி அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம ரெகுலராக பண்ணோம். நான் அப்பப்போ கேள்விகள் கேட்குறேன், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் பிஐக்கு பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். இது சொன்னதில் டவுட் இருக்குன்னு தான் கேட்கலாம். சார் குட் மார்னிங் சார். மல்டிபிகேஷன் ட்ரிக் ஒன்று சொன்னீங்களா டேபிளா? சார்? அது படிக்கிறது ஆமாம், மல்டிபிகேஷன் சொல்லுங்க சார். படிக்கிறதுக்கு மெமரி பண்றதுக்கு ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களா? அது சொன்னது சார். ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்க, நான் சொல்லலாங்களா? சரி, ஓகே, ஃபைன். கஷ்டமா ஓ, அது திரும்ப மனப்படம் பண்ணுமா சார் நினைக்கிறேன், கரெக்டுங்களா? சரி, ஓகே, ஆமா ஒன்றும் சார். இல்லை. அது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்றேன் நான். ஓகேங்களா? சரி, ஓகே சார். மற்ற ஓகே. யாராவது இந்த நடத்துகிற டவுட்டு? ரொம்ப ஈஸியான ட்ரிக் இருக்கு, சொல்றேன் நான். வேற ஏதாவது டவுட் இதுல? இப்போதைக்கும் டவுட் வரல, கரெக்டுங்களா? சரி, அப்போ நான் பிஓக்கு போவோம். மேபி அப்போ வரும் உங்களுக்கு சரியா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, டவுட் வரலாம்னு நினைக்கிறேன். ஓகே, லெட் இட் பி, நம்ம போவோம். பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இது எப்போ கேட்டிருக்காங்க பாருங்க, செப்டம்பர் 2020 செப்ட் 1 கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது, ஒரு 20 இயர்ஸ் கொஸ்டின், ஒரு 8000 கொஸ்டின் மேலே பார்த்துட்டு அதன் பிறகுதான் உங்களுக்கு நாங்கள் இதை டெரைவ் பண்ணியிருக்கோம். அது என்டிஏல இருக்கிற எல்லா கொஸ்டினும் பிளான் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக போகும். டெஃபினட்டாக அந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்க, உங்களோட ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக ஜேஆர்எஃப் வாங்கணும். ஓகேங்களா? அதான் நோக்கம். பாருங்க, டைப் லிஸ்ட் 1 டைப் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் 2 எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நேச்சுரல் நம்பர்ஸ். நான் என்ன சொன்னேன், நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன். இங்க ஆப்ஷன்ல பாருங்க, இங்க பாருங்க 1 ஸ்டார்ட் ஆகுதா? அப்போ ஏவுக்கு ஆப்ஷனு 2. இங்க பாருங்க எங்க ஆப்ஷன் இருக்குன்னு. இப்ப பாருங்க, இது இன்னொரு பெட்டர் இருக்கு. இது நம்ம மேக்ஸ்ல வந்து, அதாவது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எலிமினேஷன் மெத்தட் மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடு நான் அப்புறம் அடுத்தடுத்து இன்ட்ரடியூஸ் பண்றேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அவசியமே இல்லை. பாருங்க, இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் கான்செப்ட் கரெக்டா தெரியுதுன்னா, அப்ப ஏவுக்கு எனக்கு கன்ஃபார்மா 2 தான் அப்படின்னா, ஆப்ஷனை பாக்குறீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏவுக்கு 3 இருக்கு, அடுத்து ஏவுக்கு 2 இருக்கு, ஏவுக்கு 1 இருக்கு, ஏவுக்கு 3 இருக்கு. அப்ப ஆப்வியஸ் ஆன்சர் என்ன? ஏவுக்கு 2. சார் மற்றதெல்லாம் பார்க்கணுமா? அவசியமே இல்லை. நம்ம தான் ஒரே ஒரு ஆப்ஷன் தானே இருக்கு, ரைட்டுங்களா? இப்போ இது மாதிரி போடுறதுல என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு டைம் பத்தல, கடகடன்னு கடைசி நேரத்தில் வந்து 150 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவீங்க, அவசர அவசர அவசரமாக போட்டு விடுவீங்க, கரெக்டுங்களா? ஸோ இப்படி நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்க, அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா என்னால் ஆன்சரே கரெக்டாக போட முடியுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஹோல் நம்பர்ஸ். சும்மா ஜஸ்ட் அடுத்து நம்ம எல்லாமே பார்த்துருவோம், பட் உங்களுக்கு ஆன்சர் போடுறது சொல்கிறேன். இப்போ ஒன்று இப்போ கரெக்டாக கன்ஃபார்மாக 100% தெரியுதுன்னா போட்டு போயிடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. திரும்ப அடுத்த செக் பண்ணிட்டு
டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான ட்ரிக். காம்படிட்டிவ் எக்ஸாமில் நிறைய பேர் சொல்கிற ஒரு இஷ்யூஸ் என்னன்னா டைம் பத்தணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ், அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஓகே ஃபைன். அப்போ வந்து இப்போ ஹோல் நம்பர் பாருங்க, என்ன சொன்னேன், 0லேருந்து ஆரம்பிக்க சொன்னா. அப்போ பிக்கு 3 பாருங்க, பிக்கு 3 இருக்கா, அதே ஆப்ஷன் தான் வரும், வேற எங்கேயும் வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ் என்ன சொன்னேன், அதாவது நெகட்டிவ் நம்பரும் வரும், பாசிட்டிவ் நம்பரும் வரும் அப்படி சொன்னோம். அப்போ பாருங்க வந்துருச்சுங்களா. அப்போ வந்து சிக்கு 1. கடைசி என்னது, பிரைம் நம்பர்ஸ். பாருங்க பிரைம் நம்பர்ஸ் 2 3 5 7 11 13. அந்த அப்படியே அந்த இது கொடுத்துட்டாங்களா, இவ்வளவுதான் இது. எப்போ கேட்டிருக்காங்க, ரொம்ப ஓல்டுலாம் கிடையாது, 2020 கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா. அப்போ எதுக்கு சார் இந்த பேசிக்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னா, பேசிக்ஸ் வந்து நீங்க மேக்ஸினுடைய ரொம்ப ஃபண்டமெண்டல். இந்த பேசிக்ஸ் தெரியலனா மேக்ஸ் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா. அப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ஏபிசிடி தெரியலனா நம்ம இங்கிலீஷ் படிக்க முடியாதோ, ஒரு ஆக்கணத்தை தெரியலனா தமிழ் படிக்க முடியாதோ, அதே மாதிரி நம்பர் தெரியலனா மேக்ஸ் போட முடியாது. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப 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 ஃபண்டமெண்டல். நம்பர்ஸ்லாம் மேக்ஸ் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். புரியுதுங்களா. சாதாரண ஒரு கொஸ்டின். இதுக்கு முன்னாடி எப்படி எப்படி அப்ரோச் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியாது. இனி வரும்போது இன்னும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ப்ராமிஸ் பண்ணுறேன், நாட் ஓன்லி ஃபார் மேக்ஸ். ஓகேங்களா. இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அடுத்தடுத்து வந்து நீங்கள் யூஸ் பண்ண போறீங்கன்றது உங்களுக்கே தெரியும், லைஃப்லேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் நான் பிரைம். ஓகேங்களா. நம்ம பிரைம் நம்பர்ஸ் அப் டு 100 வரையும் பார்த்தோம், 25. அப்போ இங்க நான் பிரைம் கேட்கறான். நான் பிரைம்னா பிரைம் நம்பர் இல்லாதது, நாட் பிரைம். ஓகேங்களா. அப்போ நீங்க பாருங்க இந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது எது பிரைம் நம்பர் கிடையாது. அப்ப பிரைம் நம்பர் கிடையாதுன்னா இன்னொரு பேர் என்ன சொன்னானே, காம்போசிட் நம்பர். அப்படி ஒன்னொன்னு வரும்போது இன்னொன்னு என்ன பண்ணிக்கணும், நம்ம ரிலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. சரி, காம்போசிட் நம்பர்ஸ் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ 11 அந்த லிஸ்ட்ல 11 இருக்கும். அப்ப 11 வருமா வராதா, 11 பிரைம் நம்பரு, பிரைம் நம்பரு. ஓகேங்களா. அப்போ நான் பிரைம் கிடையாது. இப்போ பாருங்க ஒரு சின்ன டெக்னிக் பாருங்க. இப்போ ஒன்று வந்து கன்ஃபார்மே 11 வந்து பிரைம் நம்பர் கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ ஆப்ஷன்ல பாருங்க கரெக்ட் ஆன்சர் தானே கேட்குறாங்க. அப்போ எனக்கு ஏ வராதுன்னா இதை கேன்சல் பண்ணிடலாமா, எலிமினேஷன் மெத்தட் சொல்லிவிடுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகே. இரண்டாவது, இப்போ 13 பார்க்குறீங்க, 13ன்றது அப்போ 13ன்றது வந்து எனக்கு பிரைம் நம்பர். அது அப்போ பிரைம் நம்பர் இல்லைன்னு கேட்குறான், அப்போ அதுவும் வராது. அப்போ பி பாருங்க, அப்போ இந்த ஆப்ஷன் அவுட்டா. 19ன்றது ஒரு பிரைம் நம்பரு, அப்போ இதுவுமே நான் பிரைம் கிடையாதுல, அப்போ சி இதுவுமே வராது. அப்போ ஆன்சர் ஆட்டோமேட்டிக் என்னது, 4 டி. டி அண்ட் இ. அப்போ என்னன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆன்சரே தெரியல அவசியமே இல்லை, எல்லாத்தையும் பார்க்கணும் அவசியமே இல்லை. இந்த எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் டக்கு யூஸ் ஆகும். சீக்கிரம் போடலாம், கான்ஃபிடென்ட்டாக போடலாம். இங்கே சேவ் பண்ணுற டைம் வந்து யூ கேன் யூட்டிலைஸ் ஃபார் அதர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் ரெண்டாவது. அடுத்து பாருங்க, given below are two statements. இப்போ இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். ஓகேங்களா. பாருங்க ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, ரெண்டுமே கரெக்டா இல்லை ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தப்பா, இல்லை ஒன்று கரெக்ட் இன்னொன்று தப்பா, அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ பாருங்க, என் நம்பர் ஸ்டேட்மெண்ட் 1, என் நம்பர் that has factors other than 1 and itself is called composite number அப்படின்றாங்க. கரெக்டுங்களா. நம்ம பாருங்க, 1 அந்த நம்பர் இட் செல்ஃப் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பிரைம் நம்பர். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அதர் தென் கொடுத்துருக்காங்களே. அப்போ பிரைம் நம்பருக்கு ஆப்போசிட் காம்போசிட் நம்பர், அப்போ காம்போசிட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ரைட் தானே. இவ்வளவுதான் விஷயம். இப்போ ஃபேக்டர்ஸ் இப்போ வந்து 1 அண்ட் இட் செல்ஃப்னு சொன்னா பிரைம் நம்பர், அதர் தென் தானே கொடுக்குறாங்க, அப்போ கரெக்ட். அடுத்து பாருங்க, 23 இஸ் த ஒன்லி ஆட் பிரைம் நம்பரான்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடுனா என்ன அர்த்தம், 1 3 5 7 அதுதான் ஆட் நம்பர்ஸ். கரெக்டா. அப்போ இங்க 23ன்றது ஒரு ஆட் நம்பர் தான். அப்போ 23 பிரைம் நம்பரா அப்படின்னா அது பிரைம் நம்பர் தான், ஏன்னா லிஸ்ட்ல இருக்கும். ஆனா அதுதான் ஒன்லி ஆடு பிரைம் நம்பர் கண்டிப்பா கிடையாது. பாருங்க சும்மா ஜஸ்ட் லிஸ்ட் பாருங்க, பாருங்க நீங்க இந்த 2 விட்டுருங்க, மற்ற 3 5 7 11 எல்லாமே ஆட் நம்பர் தான். அதுல வருதா 23. அப்போ ஒன்லி ஆட் பிரைம் நம்பர் தான் தப்பு, பிரைம் நம்பர்னா கரெக்ட். புரியுதுங்களா. அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன, ஆப்வியஸா தப்பு.
இப்போ வாங்க ஆப்ஷனு ஒன்று கரெக்டு, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. பாருங்க தேர்டு பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஆன்சர் முடிஞ்சிச்சா? இப்போ நான் சொன்ன பேசிக்ஸில் அசால்ட்டாக ஒரு கொஸ்டின் போட முடியாது. இப்போ பாருங்க இது எப்போ போட்டிருக்காங்க? 2021 எப்போ? டிசம்பர், அதாவது நவம்பர் மாதம் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இதுதான் PYQ 3. அடுத்து போகலாம். ஃபோர்த்து பாருங்களேன். இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கலாம் பாருங்க. இஃப் ஏ இஸ் அன் இன்டிஜர், நம்ம இந்த இன்டிஜர்னா சொல்லியிருக்கேன். என்ன சொன்னேன் நான்? இந்த மைனஸ் நம்பரும் வரும், ஓகேங்களா, பிளஸ் நம்பரும் வரும். அதுதான் வந்து இன்டிஜர்ஸ். தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ட்ரூனா இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் படிக்கிறோம், இல்லை எது சரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சார் இப்படிலாம் இருக்கு அப்படின்னா ஒன்றும் கிடையாது. பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு உதாரணம். இப்போ A+1 வில் பி ஆட் அப்படின்றாங்க. அப்போ ஏவுக்கு நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணீங்கன்னா ஒரு ஆடு தான் கிடைக்கணும் கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ A+1ன்னு கேட்குறாங்களா? இப்போ நான் உதாரணத்துக்கு A வந்து ஒரு 2ன்னு எடுத்துக்கிறேன். 2+1 என்ன? 3. கரெக்டுங்களா? ஆமாம் இல்லை கரெக்டாக வருது இல்லை? A+1 வில் பி ஆடு, ஆடு தானே கரெக்டுன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நான் வந்து அங்கே வந்து கண்டிஷன்லாம் கொடுக்கல. இப்போ நான் ஏன் 2க்கு பதிலாக நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் 2க்கு பதிலாக ஒரு 5ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு 5ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 5+1 என்ன வருது? 6 வருது. என்னடா அது? அப்போ இங்க ஆட் நம்பர் வருது, இங்க ஈவன் நம்பர் வருது. அப்போ இந்த இந்த A+1 வில் பி ஆடா அப்படின்ற கண்டிஷனு எல்லா கண்டிஷனுக்கும் என்ன ஆகல வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகல. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். புரியுதுங்களா? புரியுது நினைக்கிறேன். பார்ப்போம். இப்ப பாருங்களேன், இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தெரிஞ்சிச்சா? அப்படியே ஆப்ஷன் பாருங்க. எப்ப ஏ வராது. ஃபர்ஸ்ட் பாருங்க ஏ இருக்கா, அப்போ இது அவுட்டு. அடுத்து பி ஏ இருக்கா, இதுவும் அவுட்டு. அப்போ ஆப்ஷனு 3ஆ 4ஆ? இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப நல்லா பாருங்களேன், இங்கேயும் டி இருக்கு, இங்கேயும் டி இருக்கு. அப்ப கன்ஃபார்மா டி பத்தி பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த ஈன்றது வருமா வராதான்றது செக் பண்ண போறோம். சார் மற்றெல்லாம் நான் சொல்றேன்ல, இது எலிமினேஷன் டெக்னிக்கு. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா டைம் சேவ் ஆகும், கான்ஃபிடண்டா கொஸ்டின் கரெக்ட் ஆகும். பாருங்க, இப்போ நான் செக் பண்றோம். இப்போ எடுத்துங்க, என்ன கொடுத்துருக்காங்க? A² + 1 வில் பி ஆடான்னு கொடுக்குறாங்க. செக் பண்ணி பார்க்கலாமா? சரி, இப்போ ஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஏ வந்து 2ன்னு வச்சுப்போம். அப்போ 2² என்ன வரும்? 2² + 1 என்ன வரும்? 2² தான் 4 + 1 = 5. கரெக்டுங்களா? அப்போ ஓகே, ஆடுதானே வருது. ஓ, ஆடுதான் வருது நினைப்பீங்க. சரி, இப்போ பார்ப்போம். இப்போ ஏவுக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ இருக்குல்ல, ஏவுக்கு வந்து நான் வந்து ஒரு 3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 3² + 1 = 3² 9ஆ? 1 1 என்ன வருது? 9 + 1 10. இப்போ என்ன நம்பர்? ஈவன் நம்பர் வந்துருச்சு. அப்போ இது ரெண்டுக்குமே இதுக்கு பொருந்தது, இதுக்கு வந்து பொருந்தல இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா தப்பு. அப்ப தப்புனா இது தப்பு. அப்ப ஆன்சர் 1 1 இருக்கிறது 4. இவ்வளவுதான் கான்செப்ட். சார் அப்ப நான் வந்து டி மட்டும் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணா செக் பண்ணுவேமே. என்ன இருக்கு? 2A கரெக்டுங்களா, -1 இது வந்து ஆட் நம்பரா இருக்குமான்னு கேட்குறாங்க. செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ பாருங்க, இப்போ ஏ வந்து ஒரு ஒரு ஆட் நம்பரை ஃபோக்கஸ் பண்ணிப்போம். ஆட் நம்பர்னா ஒரு 3 எடுத்துப்போம். பாருங்க, சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 2 × 3 6 -1 என்ன வருது? 5 வருது. இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் நம்பர் இது பண்ணிப்போம், ஒரு 4 பண்ணிப்போம். அப்போ 2 × 4 8 -1 என்ன வருது? 7 வருது. அப்போ இங்கேயும் ஆட் நம்பர், இங்கே ஆட் நம்பர் தானே. அப்போ ஆப்வியஸா டி வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் கரெக்ட் தானே. அதை நீங்க பார்க்கலாம் கூட ஆன்சர் வரும், பட் செக் பண்ணிக்கங்க அப்படின்னு. இவ்வளவுதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? புரியுன்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஒன்றும் இல்லை, போக போக ப்ராக்டிஸ் ஆகும். பஸ் இப்படிதான் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுங்க. அப்போ நான் பார்த்த நம்பர் சிஸ்டத்தில் வெறும் பேசிக்ஸ் வச்சு தான் போட முடியும்னா எஸ், அதை வச்சு தான் போடும். அடுத்தது இப்போ 5th சம் இருக்குல்ல. இப்போ போன சம்மும் இந்த சம் ஒரே மாதிரி தான். ஒரு நிமிஷம், இது எப்போ கேட்டிருக்காங்க பாருங்க, 2023. ஓகேங்களா? லேட்டஸ்ட் கொஸ்டின் தான். ஸோ இதே மாடல் தான் இது. அப்போ இந்த மாடல் அதே மாடல் தான் போடுது. பட் நம்ம வந்து அப்புறம் பார்த்துலாம் இஷ்யூஸில். நம்ம புதுசாக இருக்கிற மாடல் அடுத்து போகலாம். உங்களுக்கு சும்மா காட்டுறதுக்காக தான் போட்டேன் நான். அடுத்து இங்கே பாருங்க, சூஸ் த செட் ஆஃப் நம்பர்ஸ் சிமிலர் டு த செட் 31 19 41 அவுட் ஆஃப் த ஃபாலோவிங். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் கவனிங்க ஒன்று. இப்போ என்ன சார் இன்னும் திடீர்னு ஏதாவது கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணலாம்?
அப்படின்ற மாதிரி. இங்கே தான் நான் வந்து இப்போ நம்பர் சிஸ்டம் தான் சொன்னேன் நான் கான்செப்ட்ஸ் பாருங்க. 31, 19, 41. அப்போ இது 3 நம்பருமே என்ன தெரியுங்களா? பிரைம் நம்பர்ஸ். அப்போ பார்த்த உடனே உங்களுக்கு தெரியணும். அப்போ பிரைம் நம்பர்ஸா? அப்போ இங்க இருக்கிற ஏதோ லிஸ்ட்ல வந்து அது பிரைம் நம்பர்ஸ் வருதா வரலன்னு செக் பண்ணணும். அது இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆன்சர். செக் பண்ணலாமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல 27, 29, 47. இதுல இந்த 29 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. கரெக்டுங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ அவுட். ரெண்டாவது பாருங்க 23, 34, 49. இப்போ இங்க பாருங்களா, இந்த 49 வந்து 7 into 7 7 டேபிள்ல வரும். கரெக்டா? அப்போ 34 இந்த 2 டேபிள்லாம் வரும். அப்போ இது ரெண்டுமே என்ன கிடையாது? பிரைம் நம்பர் கிடையாது. அப்போ இதுவும் out. அடுத்து பாருங்க 29, 16, 41. இந்த 16ன்றது 2 டேபிள் போகும், 4 டேபிள்லாம் போகும், 8 டேபிள்லாம் வரும். அப்போ ஆப்வியஸா இதுவும் கிடையாது. அடுத்து பாருங்க 29, 17, 37. இது மேபி வர வாய்ப்பு இருக்கு, இருக்கட்டும். அடுத்து வாங்க 23, 37, 49. 49ன்றது 7 டேபிள் போகும். அப்போ இதுவும் வராது. அப்போ ஆப்வியஸா ஒன்னே ஒன்று மீது இருக்கு, இதுதான். அப்போ டி தான் ஆன்சர். பாருங்க, புரியுதுங்களா? இவ்வளவுதான் சிம்பிள். அப்போ இந்த பிரைவேட் நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலன்னா சம் எப்படி அப்ரோச் பண்ண முடியும்? ஏதோ கேட்டிருக்கான்னு சொல்லி விட்டு போயிடும். எப்ப கேட்டிருக்கான் பாருங்க, 2022 தான் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? இது நாங்க ரிசர்ச் பண்ணது, உங்களுக்கு கொஸ்டின் அப்ரோச்ல தெரியும் நம்புறேன் நான். ஓகேங்களா? we go for the next. இப்ப பாருங்களா, இது நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க, ஸ்கொயர் ரூட் கொடுத்துட்டாங்க. அது என்ன சார் ஸ்கொயர் ரூட்டு? ஒண்ணுமே இல்லை, ஒரு சிம்பிள் எக்ஸாம் சொல்ற பாருங்க. இப்போ ஸ்கொயர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ 5 இருக்கு. இப்போ 5 ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர்னு அர்த்தம். 5 ஸ்கொயர்னா 5 வந்து 2 டைம்ஸ் போட்டுங்க. ஓகேங்களா? 5 into 5 25. இதுதான் ஸ்கொயர் நம்பர். அப்ப ஸ்கொயர் ரூட் என்ன சார் அப்படின்னு டவுட் வரும்ல. இதோட ரிவர்ஸ் பார்த்துருப்பீங்களா? இந்த 25 நான் இப்படி போடுவீங்களா? ஓகேங்களா? அப்போ இதுதான் ஸ்கொயர் ரூட். இந்த ரூட்னா இதுதான் ரூட், இது பேர் தான் ரூட். அப்போ இதை நான் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 நான் 5 into 5 பிரிச்சுக்கலாமா? பிரிச்ச பிறகு ஓகேங்களா, இது மாதிரி 2 டைம்ஸ் வந்துச்சுன்னா அதுல 1 டைம் வெளியில எடுத்துடலாம், அவ்வளவுதான். அப்ப இதுக்கு ஆன்சர் 5. இதுதான் கான்செப்ட். ரைட்டுங்களா? சோ அப்போ இந்த நம்பருக்கு இது எது ஸ்கொயர் ரூட்னு கேக்குறாங்க. ஒண்ணு இந்த நம்பருக்கு இப்படி எடுத்தா ஈக்குவல் டு என்ன வருது? கரெக்டுங்களா? இதாங்க கேட்டிருக்காங்க, ஈக்குவல் டு என்ன. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம், பெரிய நம்பர்லாம் விட்டுருங்க. இப்போ 81 எடுத்துப்போம். 81 எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இன்ட்டு 9 எழுதலாம்ல. அப்போ வெளியில ஒரு ஒரு 9 மட்டும் எடுத்துட்டா போதும். அப்போ என்ன வருது? 9. பாருங்க 9. அப்போ சிக்கு 1 பாருங்க, சிக்கு 1 எல்லாமே சிக்கு 1 1 கொடுத்துட்டாங்க. ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியுன்றதால கொடுத்துருக்காங்க. பாருங்க, சிக்கு எல்லா இடத்துலயும் 1 1 வருதா? அப்போ இது ஒரு ஆன்சர் தெரிஞ்சாலே போட முடியாது. ஸோ இப்போ நம்ம அடுத்தடுத்து சால்வ் பண்ணோம். இப்போ சொன்ன மாடல் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ 841 இருக்குல்ல, 841 ரூட் எடுத்தோம்னா நமக்கு 29 கிடைக்கும். ஸோ நம்ம பின்னாடி நம்ம அதை படிக்க சொல்கிறோம், படிச்சுக்கலாம், சொல்லி கொடுக்குற ஐடியா. அப்போ பிக்கு வந்து 2. அப்போ பிக்கு 2னா வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இதில் ஒன்னே ஒன்று தான் ஆன்சர் இருக்கு. அப்போ ஆப்வியஸாக மற்றெல்லாம் நீ போட்டு பார்த்தாலே வரும். ஒன்றும் இல்லை, இது எடுக்க தெரியலனா இது 2 பேர் போட்டு மட்டும் பண்ணீங்க சார். 9 into 9 81 வந்துடும். ஓகே, 29 into 29 பார்த்தீங்கன்னா 841 வந்துடும். புரியுதுங்களா? இது into 232 அப்படின்னா என்ன வருது? இந்த 5 3 8 2 4 வந்துடும். புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இதுல வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே ஃபைன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, த ஸ்மாலஸ்ட் இன்டிஜர். இன்டிஜர்னு சொன்ன அது நெகட்டிவ் நம்பர் வரும், பாசிட்டிவ் நம்பர் வரும், அதுதான் இன்டிஜர்ஸ். த ஸ்மாலஸ்ட் சின்ன நம்பர். த ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் கிரேட்டர் தென் 1 which is simultaneously a square and cube of certain integers is given. அதாவது நீங்க 1ல இருந்து நீங்க வந்து அது ஸ்கொயரும் கியூபும் பண்ணினீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் நம்பரா ரெண்டுக்குமே வந்து மேட்ச் ஆகும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் பாருங்களேன். இப்போ 1 ஸ்கொயர்டு என்ன வரும்? 1 into 1 ஈக்குவல் டு 1. கரெக்டா? 2 ஸ்கொயர்டு என்ன பண்ணுவீங்க? 2 into 2 ஈக்குவல் டு 4. அடுத்தது 3 ஸ்கொயர்டு என்ன பண்ணுவீங்க? 3 into 3 9. அடுத்தது 4 ஸ்கொயர்டு என்ன பண்ணுவீங்க? 4 into
4 ஈக்குவல் டு 16. 5 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 5 இன்ட்டு 5 25. 6 ஸ்கொயர்டு என்ன வரும்? 6 இன்ட்டு 6 36. 7 ஸ்கொயர்டு அப்போ 7 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 49. அடுத்து 8 ஸ்கொயர்டு பாருங்க, 8 இன்ட்டு 8 ஈக்குவல் டு 64. இங்க நிக்கட்டும் அப்படி, ஓகேங்களா? 64. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இது நான் வந்து ஸ்கொயர் பாருங்க, ஸ்கொயரா. இப்ப கியூப் பாருங்களேன், கியூப் என்ன அர்த்தம்? 1 கியூப் அப்படின்னா 3 டைம் போடணுமா? இப்போ 1 கியூப்னா 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1. கரெக்டுங்களா? அடுத்து பாருங்க 2 கியூப், 2 கியூப் அப்படின்னா சரி 2 கியூப் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு பாருங்க 2 இன்ட்டு 4 4 இன்ட்டு 2 8. அடுத்து கவனிங்க 3 கியூப் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 என்ன வரும்? 3 இன்ட்டு 3 9, 9 இன்ட்டு 3 27. அடுத்தது 4 கியூப் போடுங்க, 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 4 4 16, 16 4 64. பாருங்க எதுவுமே மேட்ச் ஆகல. இந்த 64ம் இங்க இருக்கிற 64ம் மேட்ச் ஆகுது. புரியுதுங்களா? சோ என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, the smallest integer greater than 1 which is simultaneously a square and cube. அப்படின்னா இதுல வந்து நான் ஸ்கொயர் நம்பர் எடுக்கும்போது இங்க வர 64, இங்க ஸ்கொயர் நம்பர் வரும்போது 64 ஈக்குவலா இருக்கா? அப்ப மினிமமா அந்த நம்பர் தான் ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்றாரு. இப்ப ஆப்ஷன்ல பாருங்களேன், இங்க சார் 8 இருக்கா? அப்ப 8 பாருங்களேன், உங்க கியூப் நம்பர்ல மட்டும்தான் வருது. ஸ்கொயர் நம்பர் பாருங்க 8 வரவே வராது. அடுத்து பாருங்க 9 இருக்கா? 9 வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர்ல வருதா? இங்க பாருங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 9 வராது கியூப் நம்பர்ல. அடுத்து இங்க பாருங்க 36 இருக்கா? 36 வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர் வரும் பாருங்க. ஆனா கியூப் நம்பர்ல பாருங்க எங்கேயும் வராது. அடுத்து 64 வந்துதான் இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. இதுதான் கொஸ்டின். எப்ப கேட்டிருக்காங்க? 2019 கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இவ்வளவுதான் விஷயம். அப்போ நம்ம ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்கொயர் பத்தி சொல்லியிருக்கேன், கியூப் பத்தி சொல்லியிருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் தான். போக போக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளவுதான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம சொல்ல வந்தது. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இப்ப சொல்லுங்க. அதே மாதிரி நண்பர் ராஜாராம் வந்து அந்த இது மல்டிபிள்ஸ் டேபிள் கேட்டாரு. நான் அது எப்படி படிக்க சொல்லி கொடுக்குறேன். எனி டவுட் இதுல? கொஞ்சம் ஃப்ரீயா பேசுங்க, எதுவும் மைண்ட்ல வச்சுக்காதீங்க, எதுவும் தயக்கப்பட வேண்டாம். கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு சஜஷன் சொல்லலாம், நான் ஸ்பீடாக போடுறேனா ஸ்லோவாக போடுறேனா அந்த மாதிரி சொல்லலாம். இல்லை ஏதாவது நான் என்னுடைய அந்த டோன் அது மாதிரி எல்லாம் மாற்றிக்கினா கூட சொல்லுங்க, மாற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா டக்குன்னு அந்த டைம் அந்த கடைசியாக அதை சொல்லி முடிச்சிடணும். இப்போ சொல்லுங்க ஏதாவது. எனி டவுட்? எனி சஜஷன்? டவுட் எதுவும் இல்ல சார், கிளியரா புரிஞ்சுது சார். கிளியராக புரிஞ்சுதாமா? புரிஞ்சுது சார். ஓகே, தேங்க்யூ மேம். மற்றவங்க யாராவது? நோ டவுட் சார். ஓகே சார், தேங்க்யூ. வேற டவுட் வரவே இல்லைங்களா? இத்தனை படிச்சிருக்கும் ஒன்னோட வரல. புரிஞ்சுதுங்களா? சொல்றது வந்து ஒரு வே ஆஃப் பிரசன்டேஷன் ஓகேங்களா? ஆமா சார், புரிஞ்சது சார். அது அவங்க பேசுறதெல்லாம் புரியுது இல்லைங்களா? அதாவது நான் சார் என்னுடைய டவுட்னா இப்ப நம்ம கடைசியா பார்த்த கொஸ்டின்ல வந்து அவங்க the ஸ்மாலஸ்ட் இன்டீஜர்னு கேட்டிருந்தாங்களே. சோ அது வந்து ஏன் அவங்க 64 வந்து ஸ்மாலஸ்ட் கிடையாது, ஆனா அவங்க ஏன் அந்த ஸ்மாலஸ்ட்னு மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னு தோணுச்சு. அப்படிங்களா? அப்புறமா ஒண்ணு இல்லம்மா. அது கியூபாவும் ஸ்கொயராவும் வரணும்ன்ற கான்செப்ட் கரெக்ட். புரிஞ்சதுக்கு அப்புறம் அது ஓகே ஆயிடுச்சு. ஓ ஆனா ஃபர்ஸ்ட் அது ஏன் புரியல. ஸ்மாலஸ்ட் ஓகே சொன்னாங்கன்றது ஓகே, ஒரு இது இருக்கு. சூப்பர்மா சூப்பர். அது ஸ்டார்டிங்ல புரியல, இப்ப ஏன் ஆமா. சொல்றாங்கன்றத புரிஞ்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? புரிஞ்சிச்சு சார். ஓகே, சூப்பர்மா சூப்பர். வேற யாருக்காவது டவுட்? எல்லாரும் பேசுறது தான் தெரியும். ராஜாராம் சாரும் வினோதா மேடம் தான் பேசியிருக்கிறாங்க, வேற எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப எதுவும் டவுட் எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த டேபிள் மல்டிபிளேஷன் டேபிள் படிக்கிறது ஐடியா சொல்றோம். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ராஜாராம் சார் எஸ் சார், சொல்லுங்க சார். சொல்லுவாங்களா?
சரி ஓகே, எல்லாருமே கொஞ்சம் கவனிங்களேன். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ஓகேங்களா? கொஞ்சம் டைம் 6:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ஒன்றும் இல்லை சார். இப்போ டேபிள்ஸ் வந்து இது ஒன்றும் ரொம்ப யோசிக்க வேண்டாம், ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியா இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 2 டேபிள்ஸ் தெரியல கண்டிப்பா எல்லாருக்குமே. 2 டேபிள்ஸ் தெரியல எல்லாருக்குமே. ஓகே. இப்போ இந்த 2 டேபிள்ஸ் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு 6 2 சார் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ 6 × 2 அப்படின்னா டக்குன்னு என்ன சொல்லுவீங்க? 12. கரெக்டுங்களா? 12 சொல்லுவோம். ஓகேங்களா? நீங்க இன்ட்ராக்ட் பண்ணுங்க சார், ஒன்றும் பிரச்சனை, டவுட்னா கேளுங்க. சரி ஓகே. அப்போ 2 டேபிள் வந்து 6 × 2 சொல்றோம், 12 சொல்றோம். இப்போ நாம இந்த 2 டேபிள் வந்து நான் எப்படின்னா டபுள் பண்றது சொல்லலாம். என்ன பண்றோம்? டபுள் பண்றது சொல்றோம். டபுள் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு நான் 1 டபுள் பண்ணா 1 + 1 1 2ன்னு சொல்லுவீங்க. இப்போ 2 டபுள் பண்ணா 4. 4. கரெக்டுங்களா? இப்போ 3 டபுள் பண்ணா 6. இப்போ 10 டபுள் பண்ணா 20. 20 கரெக்டுங்களா? அப்ப நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவேன்னா டபுள்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண போறேன். கரெக்டுங்களா? இப்ப பாருங்க, ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்ப 2 இருக்குல்ல, இப்ப 2 வந்து 2 டேபிள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப நான் உதாரணத்துக்கு வந்து இப்ப 6 2 சார் அப்படின்னா 6 டபுள் பண்ணா 12. டபுள் இந்த சென்ஸ் 6 + 6 12 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப அந்த கான்செப்ட் நீ புரிஞ்சுட்டீங்கன்னா என்ன ஐடியானா, இப்ப 2 உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 வந்து இன்னொரு முறை போட்டோம்னா அது 4 ஆகும். அந்த 4 வந்து இன்னொரு முறை 2 மல்டிப்ளை பண்ணா 8 ஆகும். கரெக்டுங்களா? 2 × 2 4, 4 × 2 8. அப்போ இந்த 3 விஷயத்தை இந்த இந்த 3 டேபிளையும் நீங்க ஒரே மாதிரியே படிச்சுக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ 8 டேபிள் வந்து நான் அப்ரோச் பண்றேன். ஓகேங்களா? என்ன அப்ரோச் பண்றேன்னா, இப்போ நான் வந்து 7 × 8 = என்னன்னு கேட்குறேன். என்ன சார் திடீர்னு இப்படி கேட்டீங்களே அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 8ன்றது நம்ம வந்து 2 டேபிள் 4 டேபிள் 8 டேபிள் அதெல்லாம் ஒரு வரிசையா. இப்போ ஒண்ணுமே வேண்டாம். இப்போ 8ன்றதை விட்டுருங்க. இப்போ 7 × 2, அப்போ 7 டபுள் பண்ண என்ன வரும்? 7 டபுள் பண்ண 14 14. ஓகேங்களா? அப்போ நான் வந்து 2 டேபிள்ல தான் பண்ணியிருக்கேன். அப்போ 14 டபுள் பண்ணா 14 + 14. நீங்க ஒரு மல்டிப்ளை பண்ண வேண்டாம், ஆட் பண்ணுங்க. 14 + 14 என்ன வரும்? 8 28. அந்த 28 டபுள் பண்ணா அப்படியே ஆட் பண்ணுங்க. 28 + 28 என்ன வரும் டக்குன்னு? 54 4 56. கரெக்டுங்களா? அப்ப 56 பாருங்க, yes 7 8 சார் 56. 56 இப்போ இந்த இடத்துல நான் வந்து 7 8 சொல்லும்போது 1 8 சார் 8, 2 8 சார் 16, 3 8 சார் 24 அப்பெல்லாம் சொல்ல வேண்டாம். டக்குன்னு சொல்லலாம். இந்த ட்ரிக்கை நீங்க யோசிச்சு பாருங்க, பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த 3 இதுக்கும். அப்ப எனக்கு 4 டேபிள்ல வேணும்னா ஒரு முறை டபுள் பண்ணா போதும். இந்த 14 8 டேபிள் வேணா 2 டைம் பண்ணணும். இப்ப நான் சொன்ன டெக்னிக் படிச்சீங்கன்னா வச்சுங்களேன், நீங்க நாட் ஒன்லி 10 டேபிள்ஸ். இப்ப பாருங்களேன், இப்ப நான் இதே சார் நான் 7 × 16 சொல்றேன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இந்த 7 × 16 சொல்லும் பொழுது நீங்க பாருங்க, அப்ப 7 × 16னா 8 டபுள் பண்ணா அடுத்து 16 தானே. ம் அப்ப 56 டபுள் பண்ணா 1 1 2 2. கரெக்டுங்களா? இவ்வளவுதான் ஆன்சர். அப்ப 16 டேபிளுமே படிச்சிடலாம் நீங்க. இது எப்படி ப்ராசஸ் அப்படின்னா, இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒரு 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 பேட்டர்ன் சொல்றேன் பாருங்களேன். இப்போ வந்து எனக்கு இப்போ 416 என்கிட்ட ரொம்ப சிம்பிளா சொல்றேன். 416 கேட்குறாங்க, எனக்கு 416 வரல மைண்ட்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா 4 எடுத்துப்பேன். அப்போ 4 டபுள் பண்ணா 8, 8 டபுள் பண்ணா 16, 16 டபுள் பண்ணா 32, 32 டபுள் பண்ணா 64. அப்போ 4 16 64. இவ்வளவுதான் மேம் இது. அப்போ நீ 16 டேபிள் வரலையும் அசால்ட்டா படிக்கலாம். புரியுதுங்களா ராஜாராம் சார்? புரியுதா? புரியுது சார், புரியுது சார். இதுல சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்க அப்பப்போ மைண்ட்ல ப்ராசஸ் பண்ணுங்க. ரொம்ப 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 ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தட் இது. நீங்க மக்கப்பே பண்ண வேண்டாம் எதுவுமே. புரியுதுங்களா? சரி, இப்போ வந்து நான் இந்த டேபிள் சொல்லிட்டேன். அடுத்து வந்து இன்னும் 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 முடிச்சிடறாங்க. இப்போ வந்து இந்த டேபிள் வந்து பாத்தீங்கன்னா இடம் இருக்குது. இப்போ வந்து 5th டேபிள் இருக்கு இல்லைங்களா? 5 டேபிள். 5 டேபிள் எல்லாருமே சொல்லுவீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான டேபிள் எது சொல்லுவீங்க இருக்கிறதுலே? 5 5 டேபிளா, 2 டேபிளா, 10 டேபிளா? இது மூணுல 10 table, sir. 10 டேபிள் சார். பக்கத்துல 0 போட்டா போதும். கரெக்ட் தானுங்களா? சரி ஓகே, ஒரு சின்ன ஒரு ட்ரிக் சொல்றேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்களேன். இப்போ வந்து
இப்போ உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ 7 5 ஸ்டார்னு சொல்றேன். நான் 7 5 ஸ்டார் டக்குன்னு வரா சார் அப்படின்னா ஒரு சின்ன ஐடியா சொல்றேன் பாருங்களேன். இது 7 அப்படியே வச்சுங்க. இந்த 5 இருக்கு இல்லைங்களா? இந்த 5 ம். நான் 10/2ன்னு சொல்லலாமா? ம். கரெக்டுங்களா? பாருங்களேன். இப்போ அப்போ 10/2னா உங்களுக்கு தான் 10 டேபிள் ஈஸியாக தெரியுமே. 7 10 சார் 70, 70 தானே? 70ல் பாதி 35. 45 35. 35. அவ்வளோதான். 35 அப்போ இப்போ எப்படி நான் வந்து 2 டேபிள் வச்சு அடுத்தடுத்து நம்ம அதிகமாக படுத்திட்டு போடணும். நீங்கள் 5 டேபிள் கேட்டாங்கன்னா நீங்கள் 10 டேபிள் வச்சு அப்படியே பாதி ஆக்கணும். வாட் எவர் மேபி. இப்போ ஒன்று கேட்குறேன். அப்போ 16 5 ஸ்டார்னு கேட்குறேன். நீ மல்டிபிள்லாம் பண்ண வேண்டாம். 16 5 ஸ்டார் கேட்டாரா? அப்போ 10 டேபிள் என்ன 160. 160ல் பாதி 80. தட்ஸ் ஆல். புரியுதுங்களா? ஓகே. புரியுது. அப்போ 10 டேபிளை வச்சு 5 டேபிள் போடுங்க. 2 டேபிளை வச்சு 2 4 8 16 போடுங்க. 2 முடிஞ்சிச்சிங்களா? அப்போ வேற என்ன இருக்கு? 3 டேபிள் இருக்கா? 3 டேபிள் இருக்கு, 9 டேபிள் இருக்கு. இப்போ உங்களுக்கு இப்போ 3 டேபிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 3 டேபிள் என்ன சொல்றது? ஆமா, இப்போ 3 டேபிள் இருக்கு இல்லைங்களா? இப்போ 3 டேபிள் வந்து பாத்தீங்கன்னா சின்ன டேபிள் தான். நீங்க ஓரளவுக்கு படிச்சுக்கலாம் அது. ஓகேங்களா? அப்போ 3 டேபிள் வந்து நீங்க வந்து சும்மா ஜஸ்ட் 1 3 சார் 2 3 சார் 6 3 3 சார் 9 அசால்ட்டு இது பண்ணிக்கங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிற அந்த கான்செப்ட் பண்ணுங்க. இந்த 3 டேபிள் இருக்கா? இப்போ உங்களுக்கு 3 டேபிள் தெரிஞ்சதுன்னா 3 டேபிள் டபுள் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 டேபிள் கிடைக்கும். இப்போ நான் என்ன படிக்க சொல்றேன்? 2 டேபிள் தெரியும் ஆல்ரெடி. 3 டேபிளுக்கு அந்த அந்த நீ தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து 6 அசால்ட்டா போட்டுடலாம். புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். 6 தெரிஞ்சதுன்னா 12 ஈஸியா போட்டுடலாம். ஏன்னா அது டபுள் பண்ண வந்துரும்ல. இங்க உள்ள பேட்டர்ன் இவ்வளவுதான். இதுல வித்தியாசமா என்னன்னா இந்த 7 டேபிள் மட்டும் எங்கேயுமே அடங்காது. ஏன் 7 டேபிள் மட்டும் அடங்காது அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா இதுல எதுலையுமே வந்து பிரிச்சு பார்க்க முடியாது. 7ன்றதும் ஒரு பிரைம் நம்பர், அதனால நீங்க பிரிச்சே பார்க்க முடியாது. பிரைம் நம்பர் கான்செப்ட் கொண்டு வர பார்த்தீங்களா? இவனை பார்த்ததுல இந்த 2ன்றது ஒரு பிரைம் நம்பரு, 3ன்றது ஒரு பிரைம் நம்பரு, 5ன்றது ஒரு பிரைம் நம்பரு, 7ன்றது ஒரு பிரைம் நம்பரு. அப்போ இந்த பிரைம் நம்பர்லாம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரைம் நம்பர்லாம் படிச்சுக்கணும். ஆனா காம்போசிட் நம்பரை பிரிக்கலாம். அதுதான் சொன்னேன். இந்த 4 நான் கொடுத்தனா 2 × 2ன்னு பிரிச்சுப்பேன். 4 8 2 × 2ன்னு 3 2 × 2 × 2ன்னு 3 முறை போட்டுப்பேன். அவ்வளவுதான் மேட்ரு. இங்க 5 டேபிள் சொன்னல 10 தெரிஞ்சதுன்னா 10 வந்து பாத்தீங்கன்னா 5 × 2 10 வந்துடும். அப்போ இந்த பிரைம் நம்பர்ஸ்ன்றத பிரிக்கவே முடியாது. தமிழ்ல படிச்சிருந்தீங்கன்னா பகா எண்கள் படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல. பகுக்கவே முடியாது, அதாவது பிரிக்கவே முடியாது. அதான் இது. ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வைங்க. இதை வச்சு உங்களால் என்னென்ன மேக்ஸிமம் படிக்க முடியுமோ டேபிள் படிங்க. டவுட்னா நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். ராஜாராம் சார் புரியுதுங்களா? ஓரளவுக்கு இது கொடுக்குதுங்களா? புரியுது சார். படிச்ச நல்லாவே முடியும் புரியுது சார். நம்பிக்கை. இது இது நல்லாவே இந்த புரியுது. டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க சார், வந்துடும். ஓகே சார். ஓகே ஓகே. சார். ஓகே சார். கண்டிப்பா ஓகே. கண்டிப்பா சார். வேற வேற டவுட்டு? வேற டவுட் இல்லைங்களா? டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். நீங்களும் எல்லாம் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். இல்ல சார், முடிச்சிடலாங்களா கிளியர் கிளாஸை? சார். ஓகே சார். கிளாஸ் ஓகே தானாங்களா மேம்? ஒன்று ஓரளவு புரிஞ்சதுல இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சா? சார் போர் அடிச்சதா? நல்லாவே நல்லா இருந்துச்சு சார். இல்ல சார், இல்ல சார், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சார். இந்த இன்ட்ரெஸ்டிங்காக மேக்ஸ் உண்மையாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்மா. நம்ம அடுத்தடுத்து பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே இப்படிலாம் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருந்தா மேக்ஸில் நம்ம சண்டை மேடிச்சிருக்கணும்னு தோணும் சீரியஸா. இல்லை நிஜமாலுமே தான். என்ன காரணம்னா மேக்ஸ் மேலே ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. நீ பாருங்களேன், நிறைய உங்களுடைய சம்ஸ் எல்லாம் நான் எல்லாமே இது மாதிரி உங்களுக்கு பேசிக்ஸ் கொடுத்துட்டு கீழே பிஒய்க்கு கொடுக்குறேன். நீங்க சால்வ் பண்ணும்போது பாருங்களேன், இவ்வளவுதான் நான் இதுன்னு தோணும் உங்களுக்கு. மேக்ஸ் வந்து இன்னும் நிறைய நிறைய பேட்டர்ன் இருக்கு. இந்த வேதிக் மேக்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஷார்ட்கட் தான் வேதிக் மேக்ஸ். அதெல்லாம் போற போக நம்ம வந்து நிறைய ட்ரிக்ஸ்லாம் சொல்றேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். போகும்போது நம்ம மேக்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், அதோட அப்ளிகேஷன் எல்லாம் லேட்டர் பீரியட்ல நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே பேசிக்ஸ் சார். கிளாஸ் கூட சேர்த்து உங்களுக்கு வந்து கொஸ்டினோட தான் போகும். வெறும் பேசிக்ஸ் தான், சும்மா தேவையில்லாம நான் பேசிக்ஸ் எடுக்கல. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே மேம். ரொம்ப உங்களோட பேஷன்ஸுக்கு ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா வந்து ஜூன் மாசம் வர எக்ஸாம்ல எல்லாருமே ஜேஆர்எஃப் வாங்கணும். இதுதான் எங்களுடைய நோக்கமும் கூட. ஓகேங்களா? ஓகே. அதனால வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. எதை பத்தியும் வந்து தயக்கப்படாதீங்க. யாருக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். இது நமக்கு தேவை, நம்ம கத்துக்க போறோம். புரியுதுங்களா? ம். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.
தேங்க்யூ நான் சார். தேங்க்யூ மீண்டும் சார். வந்து நாளைக்கு சந்திக்கலாம். ம், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. ம், தேங்க்யூ.